இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நேற்று பார்த்துருந்தோம், காயின் ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் தங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்றத வசனத்தை படித்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமும் 4வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 17வது வசனம் முதல். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாக ஏனோக்குடைய பெயரை இட்டான். நோத் என்னும் தேசத்தில் பார்த்திங்கன்னா காயினுக்கு கல்யாணம் நடக்குது. அங்கே ஏனோக்கு என்ற பேருடைய மகனை அவருக்கு பிறக்கிறான். ஒரு பட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடு, கிராமம், இல்லை நம் மண்டலம், மாவட்டம் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நாடுனே கூட சொல்லலாம். பட்டணம்னா ஒரு நாடுனே கூட சொல்லலாம். ஒரு பட்டணம் கட்டி ஏனோக்குன்ற பேரை வைக்கிறார். சரிங்களா? இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 தலைமுறை கடக்கும். யாருக்கு யார் பிறந்தார்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதுக்கு பிறகு 6வது தலைமுறையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறவங்க பிறந்து ஒரு தொழில் செய்வாங்க. அது என்னென்ன தொழில், யார் என்னென்ன தொழில் ஆரம்பித்தது அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா பின் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.